கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா? வாழ்நாள் நீடித்திருக்க என்ன செய்ய வேண்டும்? ஆமா, இதுதான் நம்ம தலைப்பு. நம்ம அதற்கு ஆதாரம் எடுத்த வசனம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 4வது அதிகாரம் 27வது வசனம். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார். இது யாருக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை பார்த்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சாருக்கு. ஏன்னா நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனம் பார்க்குறாங்க. அதுக்கு தானியேல் அர்த்தம் சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு எச்சரிப்பின் சொப்பனம். அப்போ என்ன பண்ணணுன்ட்டு தானியேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்லும் ஆலோசனையை நீங்கள் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்யுங்க, பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை அகற்றி விடுங்க, அப்போது உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதே ஆலோசனை தான் இன்றைக்கும் நம்மக்கிட்ட இந்த வேத வசனம் பேசுகிறேன். நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் தருகிற ஆலோசனையை அங்கீகரிக்கணும். இன்றைக்கி கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக, தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக, வேதத்தின் மூலமாக பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னு அநேக நேரம் அங்கீகரிக்கிறதே கிடையாது, இல்லையா? அப்படி இருக்கவே கூடாது. முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நீதியை செய்யணும். அப்போது நீதினா என்ன தெரியணும், இல்லையா? நம்ம வேதத்தில் பார்த்திங்கன்னா அநேக நீதிகள் எழுதி போட்டிருக்கு, நியாயங்கள் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் என்னாகமா ஆகட்டும், இந்த வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்கலாம். அப்போது நம்ம நீதியுள்ள வாழ்க்கை வாழணும். ஏன்னா நம் பிதா நீதியுள்ள தேவன். எல்லா காரியத்திலும் நீதியை செய்யுங்க, நேர்மையாக வாழுங்க. அது மாத்திரம் இல்லை, பாவங்களையும் அக்கிரமங்களையும் அகற்றி விடணுமா. எவ்வளோ முக்கியம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னும் பாவ வாழ்க்கையில் இருக்கோமா? இன்னும் அக்கிரமம் செய்து கொண்டு இருக்கோமான்ட்டு. பொல்லாப்புக்கு விலகணும், தீமையை செய்வதை விட்டு ஓயணும். அது மாத்திரம் இல்லை, சிறுமையானவர்களுக்கு இறங்கணும். யாருக்கு இறக்கம் செய்யணுமோ அவங்களுக்கு இறக்கம் செய்யறதுலாம் நம்ம மாறணும். அப்பொழுது நம்ம வாழ்நாள் நீடித்திருக்கோன்ட்டு இந்த வேத பகுதி சொல்கிறேன். இன்னொன்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்னா, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ உன் கர்த்தர் கொடுக்கும் தேசத்தில் நன்றாக இருப்பதற்கு என்ன பண்ணணும்? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறதில்ல? தகப்பனை தாயை கனம் பண்ணுறதில்ல. இதுலேயே ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறோன்னா, தாத்தா பாட்டி ஆகட்டும், இல்லை மற்ற பெரியவங்க யாராவது சொன்னால், அதாவது வெளியே இருக்கிறவங்களோ, ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மாவோ யார் சொன்னாலும், உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை பார்த்து போங்கன்னு சொல்லலாம். அவங்க எவ்வளோ மூத்தவங்க இல்லையா? நமக்கு தாய் தகப்பனாக இருக்கிறவங்களையும் கனம் பண்ணணும், தாய் தகப்பன் வயசில் இருக்கிறவங்களையும் கனம் பண்ணணும். அப்போ தான் வாழ்நாள் நீடித்திருக்கும். எவ்வளோ எச்சரிப்பான சட்டம் இந்த வாரம் இல்லையா? அதனால் நம் வாழ்நாள் நீடித்திருக்குன்னா பாவங்கள் அக்கிரமங்களை அகற்றி விடுங்க, நீதியாக வாழுங்க, சிறுமையானவர்களுக்கு இறங்குங்க, பெரியவங்களை கனம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படும் போது நம் வாழ்நாள் நீடித்திருக்கும். இன்னும் ஒன்று நான் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். நரகம் இருக்கா இல்லையான்னு அநேகருக்கு ஒரு கேள்வி. ஆனால் சொல்லிட்டா, நரகம் நிச்சயமாக இருக்குது. அது எப்படி இருக்கும்? வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, புழு சாகாமலும் அங்கே இருக்கிற பூச்சி அவியாமலும் இருக்குமா. அவ்வளோ வேதனை அந்த நரகத்தில் இருக்கும். இன்றைக்கி இந்த வருஷம் வெயில் அநேகம் தாங்க முடியல. இந்த வெயிலுக்கே மத்தியானம் போகாதீங்கன்ட்டு கவர்மெண்ட் புத்தி சொல்லுது. ஆனால் நரகத்துலேருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. எங்கேயாவது ஒரு வெயிலுக்கு நீங்கள் நிழலுக்கு ஒரு மரத்துக்கு கீழே போல ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் நரகத்துக்கு போனால் வர வாய்ப்பே இல்லை திரும்பி. அதனால் எச்சரிப்பாக இருங்க, கர்த்தருக்கு பயந்து வாழுங்க, எல்லா பொல்லாப்பையும் விட்டு வாழுங்க. இந்த லென்ட்டு காலம் முடிய போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பண்டிகை கொண்டாட போகிற நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆத்மாவில் ஒரு உயிர்த்தெழுதல் பெற்று நீடியுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். நரகத்துக்கு தப்புவோம், பரலோகராட்சியின் சுதந்திரராய் மாறுவோம். நம் வாழ்நாள் நீடித்து இருக்குன்னா இதை நம்ம செய்யணும். செய்யுங்க, ஆசீர்வாதம் பெறுவீங்க. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் அருமையான நாளுக்காக வேலைக்காய் நன்றி அப்பா. இந்த நாளில் நீர் பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நீதியாய் வாழணும், அக்கிரமம் செய்வதையும் பாவத்தை செய்வதையும் விட்டு விடணும், சிறுமையானவர்களுக்கு இறங்கணும், தாய் தகப்பன் மேலே கனம் பண்ணணும், அதுபோல் பெரியவர்களையும் கனம் பண்ணி வாழ உதவி செய்யுங்க. ஓகே, பிரியமாய் வாழ்ந்து அப்பா இந்த பூமியிலே எங்கள் வாழ்நாள் நீடித்து இருக்கணும். பரலோகராட்சியிலே உம்மோட என்றென்றைக்கு வாழத்தக்க கிருபையில தாங்க, நரகத்துக்கு செல்லாதபடிக்கு அப்பா எங்களை காத்தலையும் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். வாழ்நாள் நீடித்திருக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.